ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 வந்து பேசிக்கு போர்ட் மாஸ் பற்றி பார்த்தோம். ரெண்டாவது பார்ட்டில் வந்து சுருக்குகளையே வர்க்கமூலம் கனமூலம் அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். வர்க்கமூலம் காண்க. 289 எக்ஸ் பவர் 12 ஒய் பவர் 6 இசட் பவர் 14. இதுக்கு வந்து 289 இது ஓகேங்களா. இதுக்கு வந்து என்னது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 289க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 17 ஓகேங்களா. வர்க்கமூலம்னாவே நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். 289 எக்ஸ் பவர் 12 ஒய் பவர் 6 இசட் பவர் 14 வர்க்கமூலம். 289 வர்க்கமூலம் எடுத்தால் 17 ஓகேங்களா. இதுக்கு அதாவது இந்த எக்ஸ் பவர் 12 ஒய் பவர் 6 இசட் பவர் 14க்குலாம் வர்க்கமூலம் எப்படி எடுக்கணும்னா, இந்த பவரில் இருக்கிறதுல பாதி எழுதிக்கணும் ஓகேங்களா. 6 12ல் பாதி 6, அது 6ல் பாதி 3ங்களா. அடுத்தது 14ல் பாதி 7, எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட வர்க்கமூலம். ரொம்ப சிம்பிளானது இருக்குது. ஃபஸ்ட்டு சம் சிம்பிளாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது தான். பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 14 × 627 வகுத்தல் ரூட் ஆஃப் 1089 ஈக்குவல் டு x³ + 141. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது 2018 அக்ரிகல்ச்சரல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. எப்படின்னு பார்க்கலாங்களா. 14ஐயும் 627ஐயும் பெருக்கிக்கணும். முதல்ல பெருக்கிட்டா 8778ன்னு வரும் ஓகேங்களா. இந்த வகுத்தல் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 33ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது, x³ + 141ங்களா. நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருக்கோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது வகுத்தல் எழுதிக்கலாங்களா. இதை வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா 1/33ன்னு எழுதிக்கணும். x³ + 141. அடுத்தது இதெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 266ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது, x³ + 141. நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போது எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 141 இந்த சைடு கொண்டு வந்துடலாங்களா. அப்போ -141ன்னு ஆகிடும். இது வந்து கழிச்சிட்டோமா நமக்கு என்ன கிடைக்கும், x³ மதிப்பு 125ன்னு கிடைக்கும். இது வந்து க்யூப் ரூட் எடுக்கணும். இப்போ க்யூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், x³ ஏதோ வந்து க்யூப் பண்ணுனா நமக்கு 125 கிடைக்கும். 5³ வந்து 125ங்களா. அப்போது க்யூப் கேன்சல் ஆகி என்ன ஆகும், எக்ஸோட மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. நம்ம இவ்வளோ தூரம் இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணுன்னு அவசியமே இல்லை. இது எப்படி குரூப் 4ல் 2016 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்ன இருக்குது, ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ்ஸில் இருந்தால் இந்த நம்பருக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதணும் ஓகேங்களா. அடுத்த ஸ்கொயர் என்னது, நமக்கு 609ஓட அடுத்த ஸ்கொயர் வந்து 625ங்களா. அப்போது அதுக்கு என்ன, அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 25 வருங்களா. அந்த 25 தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. இதோட அடுத்த ஸ்கொயர் நம்பர் வந்து 25. அந்த 25 தான் நமக்கு விடை ஓகேங்களா. இது வந்து இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதே இங்கே மைனஸ் இருந்தால் இதுக்கு முன்னாடி எந்த வர்க்கம் வருதோ அந்த ஸ்கொயர் நம்பர் தான் விடை ஓகேங்களா. இந்த நம்பருக்கு முன்னாடி எந்த நம்பர் வருமோ அதுதான் அதோட ஸ்கொயர் நம்பர். இந்த ஷார்ட்கட் வந்து எல்லா சம்முக்குமே ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் பாருங்கள். 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மு 49ங்களா. முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த நம்பரோடக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னான்னு பார்க்கணும் ஓகேங்களா. அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன வரும், இது வந்து 7ஓட வர்க்கங்களா. 7 49. அதுக்கு அடுத்தது என்ன வரும், 8 8 64 வரும் ஓகேங்களா. அப்போ 8 தான் இதோட விடை. அடுத்த கொஸ்டின். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ளஸ்ஸில் இருந்தால் இதுக்கு
பெரிய ஸ்கொயர் நம்பர் இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதை போட்டோம் ஸ்கொயர் ரூட்டு. ஆனால் இங்கே வந்து மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னவோ அதை தான் போடணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்ன வரும், அதாவது 77க்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பர்னால் என்ன வரும்னா 8 8 64. ஓகேங்களா? 9 9 81ன்னு வந்துடும். இதை விட பெருசாக வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட்டுனா 8 8 8 64. அப்போ 8 தான் இதோட விடை. ஓகேங்களா? 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நீங்கள் வந்து இது ரூட் எடுத்தால் 5, அதுலேருந்து 5 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும், 361 வரும், அதுக்கு ரூட் எடுக்கணும். அந்த மாதிரி போடுறதுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அடுத்த சம்மு √6 + √6 + √6. இங்கே வந்து என்ன வந்துருச்சு, ப்ளஸ்ஸு. ஆனால் ஒரே நம்பர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வெவ்வேறு நம்பர் வந்திருந்தா நம்ம ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், மைனஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரே நம்பர் சேம் நம்பராக வந்து ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த 6 இருக்குது இல்லைங்களா, இந்த 6 வந்து எக்ஸோட மதிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணணும், n × n+1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். n அதாவது இங்கே எந்த நம்பர் போட்டால் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கணும். ஓகேங்களா? x = 6ங்களா, அப்போ x = n × n+1. அப்போ இங்கே என்ன போடலாம், 2 போடலாங்களா, 2ன்னு போட்டால் 2 + 1 என்ன வந்துடும், 2 இந்த 3ன்னு வந்துடுங்களா, 2 1 கூட்டும் போது. அப்போ 6 நமக்கு கிடச்சிருச்சிங்களா, இந்த 6ன்னு வரணும். அப்போ இங்கே என்னுக்கு பதிலாக என்ன போடணும், 2ன்னு போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுத முடிந்தால், இந்த மாதிரி எழுதுனா இவ்வாறு இருந்தால் என்ன பண்ணலாம், இவ்வாறு இருக்கும்போது இந்த n+1 என்பது தான் விடை. ஓகேங்களா? என்பது விடையாக இருக்கும். ஓகேங்களா? அந்த n × n+1 அப்படின்னு எழுத முடிஞ்சால் இந்த n+1 தான் விடையாக இருக்கும். அப்போ இங்கே n+1 என்னது, n வந்து 2ங்களா, 2 + 1 என்னது 3 தான் இதோட விடை. ஓகேங்களா? இந்த √6 போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு 3ங்கிறது விடை. புரியுதுங்களா? அதாவது n × n+1ங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டால் நமக்கு 6 கிடைக்குன்னு பார்க்கணும். 2ன்னு போடலாம். இந்த 2 × 2 + 1ங்களா, அப்போ 6ன்னு வந்துருச்சிங்களா. ஓகே, 6ன்னு வந்துட்டா இந்த 2ன்னு போட்டது கரெக்டு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டில் எழுத முடிந்தால் இந்த n+1ங்கிறது தான் நமக்கு விடையாக இருக்கும். என்னோட மதிப்பு 2 + 1 3ங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். 2018 கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். அடுத்த சம்மு வந்து இந்த 6வது சம்மில் வந்து நம்ம எப்படி பார்த்தோன்னா எல்லாமே ப்ளஸ் வேல்யூ ஒரே மதிப்பாக வந்து ப்ளஸில் வந்தால் எப்படின்ட்டு. அடுத்தது மைனஸில் வந்தாலும் கொடுத்துருக்கிறது என்ன பண்ணணும், எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். n × n+1ங்கிற வடிவில் எழுதணுங்களா, n × n+1ங்கிற வடிவில் எழுதணும். அதாவது அடுத்தடுத்த எண்களாக எழுதணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த எண்களாக பெருக்கும்போது நமக்கு இந்த விடை வரணும். அடுத்தடுத்த எண்கள்னால் என்னது, 5, எண்ணுக்கு பதிலாக 5ன்னு போடலாங்களா, அப்போ 5 + 1 5 × 6 அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சிங்களா. 5 × 6 என்னது 30 நமக்கு வந்துடும். ப்ளஸில் வரும்போது நமக்கு பெரிய நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சராக வந்தது. ஓகேங்களா? இப்போ 2 3ங்கும் போது பெரிய நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சராக வரும், அதாவது n+1. அதே மைனஸில் வரும்போது சின்ன நம்பர் என்னவோ அதுதான். இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு n அப்படிங்கிறது தான் விடையாக அமையும். ஓகேங்களா? என்னோட வேல்யூ தான் விடை. அப்போ இங்கே என்னோட வேல்யூன்னா 5, இந்த சின்ன மதிப்பு தான் 5 இல்லைங்களா. அப்போது நமக்கு விடை வந்து என்ன வரும், 5 தான் நமக்கு விடை. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது நம்ம அடுத்தடுத்த எண்களா அல்லது n × n+1 எல்லாமே ஒன்று தான். அடுத்தடுத்த எண்களோட பெருக்கல் பலனாக இதை எழுதும்போது பெரிய நம்பர் எதுவோ அது வந்து ப்ளஸில் வரத்துக்கான விடை. அதே சின்ன நம்பர் என்னவோ அதுதான் மைனஸில் வந்தால் சின்ன நம்பரோட எதுவோ அதுதான் அதோட விடை. அடுத்தது இப்போ ப்ளஸ்ஸு மைனஸில் பார்த்துட்டோம். அடுத்தது பெருக்கல்ல வகுத்தலில் இருந்தால் ஒரே நம்பர் சேம் நம்பர் இப்போ மைனஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ இருந்தால் எப்படி போடணுன்னு பார்க்கலாம். அடுத்தது பெருக்கல்ல இருக்கும்போது அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸட்ரா அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா, இது 2016 21 2022 3 வருஷம் இது ஒரே கொஸ்டினில் ரிப்பீட் ஆகிருக்கு. இன்ஃபினிட்டி வரையிலும் முடிவிலி வரையிலும் இருந்தால் நமக்கு என்ன விடைனா இந்த 3 தான் விடை.
ஓகேங்களா? இப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தா இந்த 3 தான் விடை. ஆனால் நமக்கு சேம் நம்பர் ரிப்பீட் ஆகி பெருக்கல்ல இருக்குது. இதுவும் பெருக்கல்ல இருக்குது, ஆனால் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுவும் பெருக்கல்ல இருக்குது, ஆனால் இன்ஃபினிட்டி கிடையாது. இது வரைக்கும் 4 √8 வரைக்கும் இருக்கிற விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? √18 எல்லாமே √18 தான். ஓகேங்களா? இப்போ இதோட விடை என்ன அப்படின்னா, இன்ஃபினிட்டி இல்லாமல் இருந்தால் எப்படி எழுதணும்னா, நம்ம இந்த 18 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எத்தனை டைம் 18 இருக்குது? 1 2 3 4ங்களா? அப்போ 2^4ன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி 2^4 தான் எழுதணும். 2^4னா என்ன பண்ணணும், 2 4 முறை பெருக்கணுங்களா? 8 2 16ன்னு வந்துருங்களா? 2 4 முறை பெருக்கணும். 2 4 4 2 8 8 2 16. ஓகேங்களா? இந்த 16லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 15 வகுத்தல் அந்த 16 இதை எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இதோட விடை என்னென்னா 18ன் அடுக்கு இந்த 16லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு வகுத்தல் இந்த 16 போட்டுக்கணும். இப்படி இந்த மாதிரி இன்ஃபினிட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போடணும். இப்போது கிளியராக இருக்கீங்களா? ப்ளஸ்ஸில் இருந்தால் எப்படி, ப்ளஸ்ஸில் இருந்தால் அடுத்தடுத்த எண்களை பெருக்கும்போது பெரிய எண் எதுவோ அதுதான் ஆன்சரு. மைனஸில் சின்ன நம்பர் தான் ஆன்சரு. பெருக்கல் இருக்கும்போது இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தால் அதே நம்பர் எடுத்து போட்டுக்கணும். இன்ஃபினிட்டி வரைக்கும் இல்லை, இந்த 4 நம்பரோட எனக்கு விடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், இந்த 18 அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் எத்தனை டைம் 18 கொடுத்துருக்கான்? 4 முறை கொடுத்துருக்கான். அது 2^4ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி நம்ம 2^4 தான் எழுதணும். ஓகேங்களா? 2^4 வந்து 16. இந்த 16லேருந்து 1 மைனஸ் பண்ணி வகுத்தல் அந்த 16 போட்டுக்கணும். ஓகேங்களா? கிளியராக இருக்கீங்களா? இப்போ கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல பார்த்துட்டோம். வகுத்தலில் வந்தால் எப்படி போடணும்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி வகுத்தலில் கொடுத்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துக்கிற நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன வரும்? 3ங்களா? 9 9 27. இப்போ கியூப் ரூட்டு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி வகுத்தல் இருக்கிறதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் அதுக்கு விடையாக வரும். ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா அந்த 4 டைப்பும்? அடுத்தது பார்க்கலாம். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், 675ஓட எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கும்போது அது வந்து ஒரு முழு கன எண்ணாக பெறலாம்? நம்ம இந்த 2வது பார்ட்டு ஃபுல்லாகவே வர்க்கமூலம் கனமூலத்தை பற்றி தான் சுருக்கு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இது ஒரு டைப்பு. ஓகேங்களா? 675ஓட எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கும்போது நமக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, பி வந்து 25, சி வந்து 3, டி வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எது வரும்னு பார்க்கலாங்களா? 675க்கு நம்ம என்ன பண்ணணும், டானா வகுத்தல் எடுக்கணும். டானா வகுத்தல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 3ல் போடலாங்களா? 2 6, அதுக்கு அடுத்தது 2 6 5 15ன்னு வந்துடும். அடுத்தது மறுபடியும் 3ல் போட்டால் 7 21, மீதி 1 5 15ன்னு வந்துடும். அடுத்தது மறுபடியும் 3ல் போட்டோமா 2 6 5 15, அதுக்கு மேலே 5ஆம் வாய்ப்பாடு தான். 5 25ங்களா? 1 வந்துருச்சு. இப்போ இதோட எல்சிஎம்லாம் என்னென்னவா இருக்குது நமக்கு? 3 × 3 × 3. அடுத்தது 5 வந்து எத்தனை டைம் இருக்குது? 2 முறை தான் இருக்குது. ஓகேங்களா? 3 வந்து 3 முறை இருக்குது. நமக்கு கணம்னாவே என்ன தெரியும்? கன எண்ணா முழு கன எண்ணுனாவே என்ன இருக்கும்? ஒரே நம்பர் வந்து 3 முறை வரணும். ஓகேங்களா? 3 முறை ஒரு எண்ணை பெருக்கும்போது தான் அது கன எண்ணாக இருக்கும். ஆனால் இங்கே 5ங்கிறது 2 முறை, 3 வந்து ஓகே 3 டைம் வந்துருச்சு. ஆனால் 5ங்கிறது என்னது 2 டைம் தான் இருக்குது. அப்போ இன்னொரு 5 பெருக்கிட்டோமா இதோட இந்த எண் வந்து என்னவாக இருக்கும்? அந்த 675ங்கிற எண் வந்து முழு கன எண்ணாக மாறிடும். அப்போ நமக்கு விடை என்னதுன்னா 5 தான் பெருக்கணும். ஓகேங்களா? 675உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கணும்னா 5 பெருக்கணும். ஏன்னா 5 வந்து கன எண்ணாவே 3 முறை ஒரு எண்ணை பெருக்கணுங்களா? அதில் 2 எண் தான் இருக்குது. இன்னும் 1 குறைவாக்கிறதுனால 5 தான் பெருக்கணும். புரியுதுங்களா? இந்த கொஷின் வந்து 2017 கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது கியூப் ரூட்டுனா என்ன வரும்? 9 கியூப்னு எழுதலாங்களா? இதை கியூப் ரூட் 729 கியூப் எடுக்கணும். கியூப் பண்ணுனா கியூப் ரூட் எடுத்தால் 9 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் 3. ஓகேங்களா? அப்போ விடை வந்து 6.
அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கணக்கு 2 அடுக்கு எக்ஸு ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32 எனில் அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 அடுக்கு எக்ஸு, இந்த 32 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 32 2 அடுக்கு 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த கியூப் ரூட்டுனா என்ன பண்ணணும்? 1/3ன்னு எழுதலாங்களா? இப்போ ஸ்கொயர்னால் 1/2ன்னு எழுதுவோம். கியூப் ரூட்டுனா 1/3. ஓகேங்களா? அடுத்தது 2 அடுக்கு எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து 2 அடுக்கு பெருக்குனா 5/3ன்னு வந்துருங்களா? இங்கே அடிமானம் 2 சமமாக்கும் போது அடுக்கு 2ஐயும் சமப்படுத்திக்கணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5/3. 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது இந்த கணக்கு வந்து 2016 கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்கொயர் ரூட் வந்தால், அதாவது இங்கே வந்து ப்ளஸ் வேல்யூ வந்தால் இதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் என்னவோ அதை போடுவோம். மைனஸ் வந்தால் இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னவோ அதை போடுவோங்களா? ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது? கியூப் ரூட் இருக்குது. ஓகேங்களா? கியூப் ரூட் இருந்தால் நம்மளுக்கு மைனஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்பர் கியூப் ரூட் என்னவோ அதை போடணும். அப்போ மைனஸில் தான் ஆனால் நம்ம போடணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? -67 தான் இருக்குது. இப்போ -4க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? -4 -4ங்களா? நாங்க 16 16 நாங்க 64 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -64ன்னு வந்துருங்களா? அப்போ 67 விட சின்ன கியூப் ரூட் நம்பர் என்னவோ அதை போடணும். அப்போ நமக்கு விடை என்னது? -4ங்கிறது தான் விடை. ஓகேங்களா? கியூப் ரூட்டு நம்பரை போடணும். இங்கே வெறும் ஸ்கொயர் ரூட்டு மட்டும் இருந்தால் ஸ்கொயர் ரூட் நம்பரை கண்டுபிடிக்கணும். கியூப் ரூட் இருந்தால் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2019 கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? நமக்கு ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ்ஸோ மைனஸ் அதை தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த கியூப் ரூட் நம்பர் என்னவோ அதை எழுதணும். ஏன்னா ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அப்போனா இதை விட பெரிய கியூப் ரூட் வேல்யூ தான் எழுதணும். இங்கே மைனஸ் இருந்ததுனால இதை விட சின்ன கியூப் ரூட் வேல்யூ எழுதணும். ஓகேங்களா? 64 இதை விட சின்ன கியூப் ரூட்டு. அதே 121 விட பெரிய கியூப் ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 5ன்னு வருங்களா? -5. ஏன்னா இங்கே -21 இருக்குது. -5னா கியூப் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு? -5 -5 -5 -5 25 125ன்னு வந்துருங்களா? இதை விட பெரிய கியூப் ரூட் நம்பரு. அப்போ -5ங்கிறது தான் இதோட விடை. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் 2016 கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னா, கியூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா நம்பருக்கும் கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாமே அதாவது இப்போ அடுக்கு 3 அப்படிங்கிற விகிதத்தில் எழுதணும். ஓகேங்களா? அப்போ அடுக்கு 3னா என்ன பண்ணலாம்? 2 அடுக்கு 3 8ன்னு எழுதலாங்களா? அடுத்தது எக்ஸு அடுக்கு 3 27 வந்து 3 அடுக்கு 3ன்னு எழுதலாங்களா? அடுத்தது எக்ஸின் அடுக்கு 3 பெருக்கல் இங்கே 4 அடுக்கு 3ன்னு எழுதலாம் 64 எக்ஸின் அடுக்கு 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? கியூபும் இந்த பவரில் இருக்கிற 3ம் கியூப் ரூட்டு கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ என்ன இருக்கும்? ரிமைனிங் 2x பெருக்கல் 3x ப்ளஸ் 4x 3 2 6 6 4 24 எக்ஸ் எல்லாம் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட விடை. அடுத்த சம்மு சுருக்குக 5th ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 6. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? நம்ம 5th ரூட் ஆஃப் எழுதிக்கலாம். இந்த கியூப் ரூட்டை எப்படி எழுதலாம்னா எக்ஸின் அடுக்கு 6 பவர் 1/3ன்னு எழுதலாங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 5th ரூட்டையும் எப்படி எழுதலாம்? அதாவது இந்த 6ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோமா 2 6ன்னு வந்துருங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கடுத்து இந்த 5th ரூட்டை 1/5ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸின் அடுக்கு 2/5. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட விடை. 2017 கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு ஏறு வரிசையில் எழுதணும். ஓகேங்களா? ஏறு வரிசையில் எப்படி எழுதணும்னா நம்ம கியூப் ரூட் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இது வந்து கியூப் ரூட்டு, இது ஸ்கொயர் ரூட்டு, இது 4th ரூட்டு. அந்த நம்பர் எடுத்துக்கணும். 3 2 4 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2 4ங்களா? அடுத்தது 3 2ங்களா?
அப்போ எல்சிஎம் வந்து என்னென்னா 3 2 6 6 2 12 ஓகேங்களா. எல்சிஎம் வந்து 12. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது கியூப் ரூட் ஆஃப் 2. இது வந்து எப்படி எழுதலாம் நம்ம 2/1/3ன்னு எழுதலாங்களா. 2/1/3. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து என்ன வரணும் நமக்கு 12ன்னு வரணும். எல்சிஎம் வந்து 12ன்னு வரணும். அப்போ இங்கே என்ன பெருக்கணும் 4ஆல் பெருக்கணும், அதான் 12ன்னு வரும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. இப்போ 2/4/12ங்களா. இது எப்படி எழுதலாம் 12th ரூட் ஆஃப் 2/4ன்னு எழுதலாங்களா. 2/4/12 12th ரூட் ஆஃப் 2/4ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த 12th ரூட் ஆஃப் 2/4 வந்து என்ன வரும் நமக்கு 2 4 4 2 8 8 2 16ன்னு வந்துடும் ஓகேங்களா. அடுத்தது வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இந்த 4 வந்து என்ன பண்ணணும் 1/2ன்னு எழுதிக்கலாங்களா. அந்த ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா நமக்கு 12ன்னு வரணும். அப்போ என்னத்தில் பெருக்கலாம் 6 2 12ங்களா. ஏன்னா எல்சிஎம் வந்து 12. அப்போ 4 என்ன வரும் 6/12ன்னு வந்துடும். அப்போ 12th ரூட் ஆஃப் 4/6. 4/6னா நம்ம அது 4 வந்து 6 முறை பெருக்கும்போது நமக்கு 4096ன்னு கிடச்சிரும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 4th ரூட் ஆஃப் 3. இந்த 4th ரூட்டை 3யை வந்து எப்படி எழுதலாம் 1/4ன்னு எழுதலாங்களா. அந்த 4th ரூட்டை இங்கே வந்து நமக்கு என்ன வேணும் எல்சிஎம் 12. அப்போ 3ஆல் பெருக்குனா 12ன்னு கிடைக்கும். அப்போ 3 என்னது 3/12ங்களா. 3/12. அப்போ 12th ரூட் ஆஃப் 3/3. அப்போ 12th ரூட் ஆஃப் என்னது 9 9 3 27 ஓகேங்களா. ஏறு வரிசைனா என்ன நமக்கு ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் ஓகேங்களா. அப்போ எல்லாமே வந்து நம்ம 12th ரூட்டில் கொண்டு வந்துட்டோம். இதில் சின்ன வேல்யூ இது அதுக்கடுத்தது இது பெருசு, அதுக்கடுத்தது இது பெருசு ஓகேங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதணும் ஏறு வரிசைனா இந்த நம்பர் ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது 4th ரூட் ஆஃப் 3, அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த எண்களோட ஏறு வரிசை. இந்த கொஷின் வந்து 2018 கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது 2116 அதோட மதிப்பு 46 எனில் 21.16 இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நடுவில் எல்லாம் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு 2116ஓட மதிப்பு 46ன்னு தெரியும். அப்போது இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானங்குது 2 ஸ்தானங்குது. அப்போ இதில் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. ஏன்னா ஸ்கொயர் எடுக்கிறதுனால ஒரு ஸ்தானம். அடுத்தது இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் புள்ளிக்கு அடுத்து 4 ஸ்தானங்குது 1 2 3 4 ஸ்தானங்குது. அப்போ நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 46னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது 1 2 3 4 5 6 இருக்குது ஓகேங்களா. 6 ஸ்தானம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 3 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. 0 4 6ன்னு வரும். 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா தான் நமக்கு இங்கே புள்ளிக்கு அடுத்து 6ன்னு கிடைக்கும். 6 ஸ்தானம் வரும் ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு 4.6 அதுக்கு அடுத்தது 0. என்னவாக இருக்கும் 4 6 அடுத்தது 0.046 இதெல்லாம் கூட்டினா 6 10க்கு 0 மீதி 1 10 1 11க்கு 1 மீதி 1 5 ஓகேங்களா. 5.106ங்கிறது தான் இதோட விடை ஓகேங்களா. புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானங்குதுன்னு பார்க்கணும். அதில் பாதி தான் நம்ம புள்ளி வைக்கணும். 2 ஸ்தானம்னா 1 ஸ்தானம் தள்ளி, 4 ஸ்தானம்னா 2 ஸ்தானம் தள்ளி, இங்கே 6 ஸ்தானம்னா 3 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். இந்த கொஷின் வந்து டிஇஓ எக்ஸாமில் 2018 கேட்டது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் ரூட்டு எடுத்திருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் இந்த டேர்முக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டு கிடையாது ஓகேங்களா. இது 2 எப்படி இருக்குது வகுத்தல்ல இருக்குது. அப்போ இதுக்கு முதல்ல ரூட் எடுத்துக்கலாங்களா. ரூட் எடுத்தால் 36க்கு ரூட் எடுத்தால் 6ங்களா. 6 6 36. நம்ம ஃபஸ்ட்டு சமயம் என்ன பார்த்துருக்கோம் இந்த ரூட் எடுக்கணும்னா இந்த நம்பர்ஸுக்கு மேலே பவரில் என்ன இருக்குதோ அதை பாதியாக போட்டுக்கணும் ஓகேங்களா. அப்போ B - C 16 இருந்தால் அதில் பாதி 8ங்களா. வகுத்தல்ங்களா வகுத்தல் 2A B - C த ஹோல் ஸ்கொயருங்களா.
அப்போ இங்கே ஏயின் அடுக்கு 1ங்கிறதா அர்த்தம். ஒரு ஏ இதில் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். 3 2 6. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து 6 இருக்கும். ஏன்னா இது வந்து 2 2 1 2 2 4 2 8ன்னு அடிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த பவரில் இருக்கிறது மேலே வரும்போது மைனஸில் வந்துடணும். அதாவது பி மைனஸ் சி பவர் 8ங்களா மேலே, அடுத்தது கீழே இருக்கிற பி மைனஸ் சி மேலே வந்தால் பவர் வந்து என்னவும் மைனஸில் வந்துடும். இப்போ பேஸ் 2 சமமாக இருக்கும்போது பகுதியை அதாவது அடுக்கை கூட்டிக்கலாங்களா, அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம். கூட்டும் போது என்ன கிடைக்கும் நமக்கு, 8 - 2 6ன்னு கிடச்சிரும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஓகேங்களா, நம்பரை மட்டும்தான் டைரெக்டாக அடிக்கணும். இந்த உறுப்புகள்லாம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி தான் நம்ம போடணும் வகுத்தல் இருக்கும்போது. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கேருந்து ஒரு ஏ, இங்கே 2 ஏ, 1 கழிச்சிட்டா ஒரு ஏ இருக்கும். இங்கே 8, இங்கே 2, அப்போ என்ன இருக்கும், 6 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோட விடை. இது டிஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 2018. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 169 ஈக்குவல் டு என்ன இருக்குது, 54/39 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 169ங்களா. இங்கே என்ன பண்ணணும், இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுங்களா, பண்ணலாம். இங்கே வந்து 1 3 3 3 9 13ன்னு வந்துடும். இங்கே 1 3 3 8 24ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாங்களா. ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் பண்ணணுமா, ரூட்டு கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து என்ன வந்துடும், ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, ஸ்கொயர் வந்துடும். அடுத்தது இந்த எக்ஸு மட்டும்தான் நமக்கு தேவை. இதெல்லாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாங்களா. ஸ்கொயர்னால் 18 2 முறை பெருக்கணும், 13 2 முறை பெருக்கணும். பெருக்கல் இந்த வகுத்தல் இருக்கிறது இங்கே வரும்போது என்ன ஆயிரும், பெருக்கலாக மாறிடும். இந்த 169 13 13 169ங்களா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸோட மதிப்பு 18. 18 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 324. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியன 2 பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள். ஏவும் பியும் பூஜ்ஜியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ √2 + √3 டிவைடட் பை √2 - √3 வேல்யூ ஈக்குவல் டு ஏ + பி × √3 எனில் ஏபியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏபியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், முதல்ல 2 + √3 டிவைடட் பை √2ங்களா. √2 + √3 டிவைடட் பை √2 - √3ங்களா. சாரி, கேள்வி தவற எழுதிட்டேன். வெறும் 2 தான். ஓகேங்களா, 2 + √3 2 - √3. அப்போ இங்கே 2 + √3 2 - √3. ஓகேங்களா, இதோட காஞ்சிகேட் என்ன, இதோட காஞ்சிகேட்டால் மேலே கீழேயும் பெருக்கணும். ஓகேங்களா, காஞ்சிகேட் இங்கே மைனஸ்ன்னு இருந்தால் இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் போட்டு மேலேயும் கீழேயும் பெருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட காஞ்சிகேட். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 2 + √3, இங்கே 2 + √3ன்னு இருக்குங்களா. அப்போ 2 + √3 தான் ஹோல் ஸ்கொயர். கீழே எப்படி இருக்குது, அது ஏ + பி ஏ - பிங்கிற ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா. இது ஏ + பி, இது ஏ - பி, இது ஏ + பி. அப்போ a² - b²ங்களா. அப்போ ஏங்கிற இடத்துல 2² √3² b². ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இது ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் எழுதலாங்களா. a²னா 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் b² 3 ஸ்கொயர் பண்ணால் 3 தான் ப்ளஸ் 2ab 2 × a வந்து 2ங்களா 4 √3ங்களா வகுத்தல் இங்கே என்ன இருக்குது 4 மைனஸ் 3 ஸ்கொயர், அதாவது √3 பேருக்குன்னா வெறும் 3ன்னு வந்துருங்களா. ஓகே, அடுத்தது 4 3 என்ன வரும் 7 + 4 √3 வகுத்தல் 1ங்களா. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 7 + 4 √3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே கொஷினில், இதோட மதிப்பு ஈக்குவல் டு ஏ + பி √3 எனில் பியின் மதிப்பு, ஏபியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா. அதில் பியின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பியின் மதிப்புனா நமக்கு என்ன இருக்குது, ஏ + பி √3ங்களா. நமக்கு ஏங்கிற இடத்துல 7ம் பிங்கிற இடத்துல 4 இருக்குது. ஓகேங்களா, இது 4, இது ஏங்கிற இடத்துல 7ம் பிங்கிற இடத்துல 4 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பியோட மதிப்புனா
4 ஓகேங்களா. a + b √3 வடிவில் இதுவும் இருக்குது. இது a + b √3 ஓகேங்களா. பியோட மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 + கியூப் ரூட் ஆஃப் x = 3 எனில் எக்ஸை நிறைவு செய்யும் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது குரூப் 1 2016 கேட்ட கொஸ்டின் இது. அதாவது எப்படின்னா இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான், பார்க்கலாம் வாங்க. இங்கே எக்ஸுக்கு என்ன மதிப்பு வந்தால் நம்மளுக்கு இங்கே 3 ஆன்சர் வரும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது இல்லைங்களா, அதை கேன்சல் பண்ணணும்னா அந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா 2 பக்கமும் ஸ்கொயர் எடுக்கணுங்களா. அதாவது 5 + கியூப் ரூட் ஆஃப் எக்ஸு 2 பக்கமும் ஸ்கொயர் எடுத்தோமா என்ன பண்ணணும், அப்போ 3க்கும் ஸ்கொயர் எடுக்கணும் ஓகேங்களா. இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5 + கியூப் ரூட் ஆஃப் எக்ஸுன்னு வந்துடுங்களா. அப்போ இங்கே 9ன்னு வந்துடும். கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் = என்ன வரும், 9 +5 இங்கே வந்துட்டால் -5ன்னு வந்துடும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 4. இப்போ என்ன பண்ணணும், 2 பக்கமும் கியூப் எடுக்கலாங்களா. கியூப் எடுத்தால் கியூப் ரூட்டும் ஸ்கொயர் அந்த ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு மட்டும் கிடச்சிரும். இப்போ 4க்கு கியூப் எடுத்தால் 16 4 64ன்னு வந்துடும் ஓகேங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு 64. இது குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின் 3 டேஸ் இந்த இடத்துல எந்த எண்ணை போட்டால் 25 என்ற எண்ணில் எந்த எண்ணை போட்டால் அது முழு வர்க்கமாக ஆகும். இங்கே ஒரு நம்பர் இருக்குது, 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த இடத்துல எந்த எண்ணை போட்டால் நமக்கு முழு வர்க்கமாகும்னு பார்க்கணும். அப்போது ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. ஆப்ஷன்லேருந்து போடும்போது ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் போட்டோமா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு வந்துடுங்களா. 3 1 2 5ன்னு வந்துடும் ஓகேங்களா. இது வந்து ஒரு முழு வர்க்கமானு கேட்டால் கிடையாது, இது முழு வர்க்கம் இல்லை. அடுத்தது 3 இங்கே என்ன இருக்குது 2 5ங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணணும் 0, அடுத்தது 0 போட்டால் என்ன கிடைக்கும், ஆமாம் இது வந்து ஒரு முழு வர்க்கம். எதோட வர்க்கம் 55 ஸ்கொயரோட வர்க்கம் தான் இது வந்து 3025 ஓகேங்களா. அப்போ நமக்கு 0 தான் விடை ஓகேங்களா. குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சுருக்க சொல்லியிருக்காங்க. இதோட மதிப்பு எப்படி போடலான்னா இது 2023 கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம், 3 √75 எடுத்துக்கலாங்களா. இது எப்படி எழுதலாம், 3 75 25 × 3ன்னு எழுதலாங்களா. அப்போ 3 × 25க்கு ரூட் எடுத்தால் 5 5 √3 அப்போ 3 5 15 √3ன்னு வந்துருச்சிங்களா. அடுத்தது 5 √48 ஓகேங்களா. 48 இங்கே 5 அந்த 48 எப்படி எழுதலாம், 16 × 3ன்னு எழுதலாங்களா. 16 3 48. அடுத்தது 5 இருக்குது, இந்த 16க்கு ரூட் எடுத்தால் 4 √3 இப்போ 5 20 √3ங்களா. அடுத்தது 243 243 வந்து எப்படி எழுதலான்னா 81 எப்படி 81 × 3ன்னு எழுதலாம் ஓகேங்களா. 81 × 3 81க்கு ரூட் எடுத்தால் 9 √3ங்களா. அப்போது 9 √3. இப்போ 3ஓட மதிப்பையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம். இங்கே என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணி வச்சுருக்கோம், 15 √3 ப்ளஸ்ஸு இதுக்கு பதிலாக 20 √3 இங்கே மைனஸ் 9 √3ங்களா. 15 20 கூட்டினா நமக்கு 35 √3ன்னு வந்துடும் ஓகேங்களா. 35 √3. அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது 9 √3ன்னு இருக்குது. அப்போது 35லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும், நமக்கு 26 √3ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து இதோட விடை ஓகேங்களா. எல்லாத்தையுமே √3 மாற்றும் போது நம்ம காமனாக எல்லாத்தையுமே கூட்டுறதா இருந்தால் கூட்டலாம், கழிக்கிறதா இருந்தால் கழிச்சிடலாம் ஓகேங்களா. வெவ்வேறு நம்பராக இருந்தால் தான் நம்ம கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ எல்லா நம்பரையுமே வந்து 3 மடங்கா அந்த மாதிரி எழுதலாம் ஓகேங்களா. 3 மடங்கோ 4 மடங்கோ அந்த மாதிரி எப்படி எழுத முடியுதோ அந்த மாதிரி எழுதி நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டுட்டு வந்து கூட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வரையிலும் இந்த 25 சம்மம், அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் சுருக்குகளை பார்ட் 2ல் பார்த்துட்டோம்.
எல்லா மாடலுமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது வர்க்கமூலம் கனமூலத்துக்கான பார்ட்டு தான் இந்த பார்ட் 2. ஓகேங்களா? சுருக்குகளை வர்க்கமூலம் கனமூலம் யூஸ் பண்ணி என்னென்ன சம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கொஸ்டின் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்தாத கொஸ்டின் ஏதாவது இருந்தாலும் அந்த கொஸ்டினையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.